ஆண்டவருக்கு அனைவருக்கு உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்கள். ஏப்ரல் 11 சனிக்கிழமை. இன்றைய நற்செய்தி மார்க்கு 10:9-15 முடியவுள்ள இறை வார்த்தைகள். இன்றைய நற்செய்தி முக்கியமான இறைவார்த்தை, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நற்செய்தி என்பதன் பொருள் நல்ல செய்தி. படைத்த படைப்பிற்கு அறிவிக்க வேண்டும். இயேசுவை விட்டு சென்ற நற்செய்தி பணியை சீடர்களும் தொடர்ந்து செய்ய வேண்டும் என பணிக்கிறார் இயேசு. இன்றைய நற்செய்தியில் உயிர்த்த பிறகு முதலில் மகதலா மரியாவுக்கு தோன்றினார். இயேசு மகதலா மரியாளை அப்படி அடையாளம் காண வேண்டும் என்பதற்காக 7 பேய் பிடித்தவள் இறந்து இயேசு உயிர்த்துவிட்டாரா இல்லையா, உயிரோடு இருக்கிறாரா, இயேசு உயிர்த்துவிட்டார் என்று அறிந்தவுடன் மரியாள் தன் உறவினர்களுக்கு இயேசு உயிர்த்துவிட்டார் என்ற செய்தியை மக்கள் கேட்டு நம்பவில்லை. சீடர்களும் நம்பவில்லை. இவர்கள் நம்பாத காரணம், இயேசு 11 வரையும் பந்தியில் அமர்ந்திருந்த போது இயேசு தோன்றி உயிருடன் எழுப்பப்பட்ட தம்மை கண்டவரின் சொன்னதையும் நம்பாமல் அவர்கள் கடின உள்ளத்தோடு இருந்ததால் நம்பிக்கையின்றி கண்டுபிடித்தனர். சீடர்களில் இயலாமையை ஏற்று அவர்களால் பக்குவப்படுத்துகிறார். நற்செய்தி பணி என்பது அருள் பணியாளருக்கு மட்டுமல்ல, மாறாக ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் வழங்கப்பட்ட அருள் பணியே. நம்பிக்கைக்குரிய கடவுளுக்கு நாம் நம்பிக்கைக்குரியவர்களாய் பணியாற்றுவோம். அன்று சீடர்கள் செய்த நற்செய்தி பணியை தொடர்ந்து செய்ததால் திருச்சபை எனும் அமைப்பு வந்தது. அந்த திருச்சபையோடு சேர்ந்து கைகோர்த்து போகும்போது உயிர்த்த இயேசுவின் சாட்சிகளாக வாழ முடியும் என்பதை இந்த உயிர்ப்பின் காலங்களில் நாம் உணர முடியும்.